ஆக்ட்ரஸ் பார்வதி மரியான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தனக்கு நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஆக்சுவலா அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற மலையாள படத்துல நடிச்சது மூலமா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பார்வதி. மலையாளம் மட்டும் இல்லாம கன்னட லாங்குவேஜ் படங்களையும் நடிக்க ஆரம்பிச்ச இவங்க டைரக்டர் சசி அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த பூ படத்துல நடிச்சதன் மூலமா தமிழ்லயும் அறிமுகமாக இருந்தாங்க. சொல்லப்போனா இவங்க தமிழ்ல அறிமுகமான இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது மட்டும் இல்லாம பல அவார்ட்ஸையும் வாங்கி குவிச்சிருந்தது. இவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு அப்பயே பலரும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க தமிழ்ல அதிக அளவிலான படங்கள்ல நடிக்கல. சென்னையில் ஒரு நாள், மரியான், உத்தம வில்லன், போன வருஷம் வந்த தங்கலான் போன்ற குறிப்பிட்ட படங்கள்ல தான் நடிச்சிருக்காங்க. அதுக்குன்னு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இவங்க தனக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் உள்ள கதைகளை மட்டுமே சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். மேலும் இவங்க படங்கள்ல மட்டுமே நடிச்சுட்டு போறது கிடையாது, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டும் வராங்க. இப்படி இருக்கிற நிலையில இவங்க ரீசெண்ட் இன்டர்வியூல மரியான் படத்தோட ஷூட்டிங்ல தனக்கு நடந்த கசப்பான ஒரு அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மரியான் படத்தோட முதல் நாள் ஷூட்டிங்ல ஹீரோவோட வரக்கூடிய ரொமான்டிக் சீன்ல நான் முழுவதுமா தண்ணில நனைஞ்சபடி நடிச்சிருந்தேன். அப்ப நான் மாத்துறதுக்கு வேற ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல. சொல்லப்போனா என்னுடைய தேவைகளை கவனிக்கிறதுக்கும் அங்க யாருமே இல்ல. ஒரு கட்டத்துல ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக நான் ஹோட்டல் போகணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. அப்ப நான் எனக்கு பீரியட், நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லி சத்தமா கத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அனுமதியே கிடைச்சது. அப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னோட சேர்த்து மொத்தமே 3 பெண்கள் மட்டும் தான் இருந்தோம். அந்த நேரத்துல எனக்கு ஆதரவா யாருமே இல்லை. அது எனக்கு கடினமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தன்னுடைய சின்ன வயசு அனுபவத்தை பத்தி பேசின ஆக்ட்ரஸ் பார்வதி, என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்ப தெரியல. ரயில்வே ஸ்டேஷன்ல என்னுடைய அம்மாவை விட்டுட்டு அப்பாவோட திரும்ப வரும்போது ஒருத்தர் வந்து என்னுடைய மார்பிளையே அடிச்சுட்டு போயிட்டாரு. அது தொட்டுட்டு போனது போல கூட இல்ல, என்ன அரைஞ்சிட்டு போனது போல இருந்தது. அப்ப நான் குழந்தையா இருந்த அந்த வலி இப்ப கூட என்னுடைய நினைவுல இருக்கு. என்னுடைய அம்மா தெருக்கல்ல நடக்கும்போது எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, கடையோட ஜன்னல்கள்ல இருக்கிற பொருட்களை பார்க்காத ஆண்களோட கைகளை பார்த்துக்கிட்டே நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு இப்படி கத்துக் கொடுக்க வேண்டிய சூழலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மேலும் ஆண்கள் கிட்ட இருந்து பல மோசமான சம்பவங்களை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன்னு ஆக்ட்ரஸ் பார்வதி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க.